சீரற்று குமையவில்லை, சாறுபட்ட மரங்களைப் போல் சாயவில்லை, தரங்கெட்ட மனிதரைப் போல் தாழவில்லை. அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, உங்களிடம் பேச விரும்பவில்லை, நான் மாணவர்களிடம் பேச போகிறேன். மாணவர்கள் தான் பேசணும். சிந்து சமவெளி நாகரிகம் எப்போ? இப்ப இன்றைய நாளுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க நம்ம மனிதர்கள். இவங்க இன்னைக்கு இயற்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதி தமிழன் எப்ப ஒரு கல்லை எடுத்து அதை கூர்த்திட்டி வேட்டையாட பழகினானோ அன்றே நாம் செயற்கைக்கு மாறிவிட்டோம். உங்களிடம் இயற்கை என்று என்ன ஐயா இருக்கிறது? அது எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. எதை சார்? இயற்கை. இயற்கை எங்க சார் இருக்கு இப்போ? அதான் ஒண்ணுமே இல்லைன்னு வருந்துறாரு. ஏன் அழிச்சீங்கன்னு கேட்கிறாரு. ஐயா அவர்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு இன்று பேச வேண்டியது நான் அல்ல, இன்னொருவர். அவர் வரவில்லை. உடனே இயற்கை இயற்கை என்று கூவுகிறாரே, இந்த சதியா விதியான்னு கேட்கிறீங்களா? வடகவி அவர்கள் அலைபேசியில் என்னை தொடர்பு கொள்கிறார். அலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கம்மா இருக்கீங்க, ஒரு பட்டிமன்றம் இருக்கு, கிளம்பி வாங்க என்கிறார். நான் இருந்தது வேம்பார். அங்கிருந்து இங்கு எப்படி வந்திருக்க முடியும்? இருசக்கர வாகனத்தில் வந்தேன். நடுவர் அவர்களே, கோவில்பட்டி வரை. அந்த வாகனம் கண்டுபிடிக்கலைன்னா எப்படியா வர்றது? இயற்கைன்னு சொன்னா 25ல சொன்னா 26ல தான் அந்த அம்மா வேம்பார்ல இருந்து வர முடியும். இப்ப நிகழ்ச்சி எப்படி நடத்துறது? நிகழ்ச்சி எப்படி நடத்துறது கேட்க வராங்க. உடனே இருந்துட்டு பெயரை எடிட் செய்து அனுப்புகிறார் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் இயற்கையா நடுவர் அவர்களே? புராண செய்தியில அனுப்பும் போது தானே வர முடியுது. இவர் இங்கிருந்து போக முடியும் இல்ல? ஒரு பறவையை கட்டி புறானுடைய இதுல செய்தியை அனுப்பி அந்த அம்மாவுக்கு வேம்பார்ல போய் ராஜலட்சுமி அம்மா எழுத்தாளர்கிட்ட போய் சேர்த்துரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னைக்கு நிகழ்ச்சி நம்ம நடத்த பதில் சொல்லணும். ஏ ஃபார் ஆப்பிள் அல்ல, ஏ ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணுரிமையா? அதெல்லாம் புரிஞ்சிக்க தெரியலையே. பி ஃபார் பிங்க் ஏஐ. இப்போ நீங்க இருந்துட்டு இந்த வில்லேஜ் இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமெரிக்காலயோ ஆப்பிரிக்காலயோ இருந்துகிட்டு இன் தமிழ்நாடு 12th century வில்லேஜ் அப்படின்னு போனா 12ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் எப்படி இருந்ததுன்னு ஒரு புகைப்படத்தை அது தயார் செய்து கொடுத்து விடும். சி ஃபார் கேன்வா. இங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணணும்னா, ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும்னா ஒரு போட்டோகிராஃபர்கிட்ட போகணும், யார்கிட்டயாவது போகணும். கேன்வான்னு ஒரு ஆப் உங்க போன்ல இருந்ததுன்னா என்ன விதமான வேணா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். மோடி தோல்ல கை போட்டுக்கலாம், அப்துல் கலாம் மடியில உட்கார்ந்துக்கலாம், என்ன வேணா செய்யலாம் நடுவர் அவர்களே. டி ஃபார் டாலி. டாலி என்பது ஒரு செயற்கை நுண்ணறிவு மெஷின். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு கோடிங் தெரிய வேண்டாம், உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரிய வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். அதுக்கிட்ட போய் எனக்கு இதுக்கு ஒரு கோட், இப்போ இங்கே பேசுகிறோம் இயற்கையே என்ற தலைப்பில் 10 பாயிண்ட் கொடு அப்படின்னா அது 20 பாயிண்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. இதான் நீ எவ்வளோ வேணால் பேசிக்கோன்னு சொல்லிட்டு. இ ஃபார் 11 லேப்ஸ். இப்போ யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுலலாம் வந்துட்டு செயற்கையான குரல்கள் உருவாகும். நம்ம இருந்துட்டு கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி பேசணும்னு கண்டென்ட் கொடுத்துட்டா அதுவே உங்களுக்கு என்ன ஆண் குரல்ல வேணுமா, பெண் குரல்ல வேணுமா, குழந்தை குரல்ல வேணுமா பேசி கொடுத்துரும். அதை கொண்டு வந்து மைக்கு முன்னாடி போட்டு விட்டுட்டு போயிடலாம். நம்ம இந்த மாதிரி விஞ்ஞானம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்னும் இயற்கையா இதுல நடுவர் அவர்கள் வேற அம்மி மிதிச்சாயா, அருந்ததி பார்த்தாயா, ஆட்டுக்கல்ல இடிச்சாயா என்றாவது ஆண்களே நீங்கள் மாட்டு வண்டியில் பயணம் செய்யுங்கள், ஏறுளுங்கள், கோமணம் கட்டிக்கொண்டு தெருவில் திரியுங்கள் என்று பேசுகிறார்களா? இவர்கள் பேசுவது இயற்கை இயற்கை என்று பேசுவதெல்லாம் பெண்களை அடுப்படியில் அடைக்கத்தான் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தானிய களஞ்சியங்கள் இருந்ததாம். தானிய களஞ்சியங்களிலே தானியங்களை போட்டு வைத்தால் பல மாதங்கள் இருக்குமா. பின் ஏன் இங்கு பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடியது? இன்று போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்றால் பிளாக் சீட் கிடைக்கும், ஓட்ஸ் கிடைக்கும், எங்கோ விளையும் ஆல்மண்ட்ஸ் கிடைக்கும். முன்னரெல்லாம் அது என்னவென்றால் உங்களுக்கு தெரியுமா? உலகில் ஏதோ ஒரு மூலையில் விளையும் கலிபோர்னியா ஆல்மண்ட்ஸ் இதோ கோவில்பட்டியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது என்றால் அது அறிவியல் இல்லாமல் வேறு என்ன? நடுவர் அவர்களே, இங்கு இயற்கை என்ற
என்னதான் இருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. எல்லா சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வேற வராரு. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்திருக்கிறாரு, பான்ஸ் போட்டு இருக்கிறாரு, லவ்லி ஃபேர் அண்ட் லவ்லி இவ்வளோ சூப்பர் மார்க்கெட் எடுத்து பயன்படுத்திட்டு இயற்கைங்கிறாரா? ரஷ்யா என்ற ஒரு நாடு இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு செய்தி, புற்றுநோயை அழிப்பதற்கு நாங்கள் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடித்து விட்டோம் என்று. நடுவர் அவர்களே, அது ஊசி கிடையாது, மருந்து கிடையாது, அது ஒரு புதிய டெக்னாலஜி. அதன் மூலமாக நமது உடலிற்குள் ஒரு செல்களை செலுத்துவார்கள். அதெல்லாம் வந்துட்டு மைக்ரோசிப்ஸ் போல அது உள்ளே சென்று நம் உடலில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று கண்டறிந்து அந்த செல்களை மனிதர்களுக்கு அடையாளம் காட்டும். இதுவரைக்கும் எந்த செல்லு புற்றுநோய் செல்லா மாறும்னு நமக்கு தெரியாது. இப்ப இந்த செல்லு தான் புற்றுநோயா மாறப்போகுது, அதை கேட்ச் பண்ணிக்கோ, அதை இப்பயே கட் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒரு டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புற்றுநோயே இல்ல, இயற்கையில வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் புற்றுநோயின் பேர் இல்லை. என்ன இருந்துச்சு? மர்ம காய்ச்சல், பேய் அடிச்சிருச்சு, அங்கிட்டாம காட்டு வழியா போனா முனி அடிச்சிருச்சு, படுத்தா எந்திக்கவே இல்லை. முனி அடிச்சுச்சா? இப்ப ஏன் முனி அடிக்கல சொல்லுங்க நடுவர் அவர்களே, இப்ப ஏன் முனி அடிக்கிறது இல்ல? சொல்றது ஆமா, நம்ம நடுவர் சொல்லக்கூடாது, வருவாங்க. முனி அடிக்குதா? இப்ப ஏன் அடிக்க மாட்டேங்குது? எப்பவும் முடி அடிச்ச மாதிரி தான் இருக்கிறீங்க, முடி அடிக்கும் இல்லையா? இயற்கையோடு இயங்கி வாழ்ந்தார்களாம். இப்போ நாய் கடிச்சிச்சுன்னா அதுக்கு ரேபிஸ்னு ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டு கரெக்டா 3 தடவை போட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே செய்யாது, சாதாரணமா வாழலாம். முன்னாடினா அந்த ஒரு படத்துல வருமே, நீயும் நாய் மாதிரி கடிச்சிட்டு நாய் கடிச்சிருச்சா என்று, இவனுக்கு நாய் கடிச்சிருச்சு, இவனை கொண்டு போய் கூண்டுல போடுங்க, ஐயோ நாய் கடிச்சவன் அவனை கடிச்சிட்டான், அப்ப அவனுக்கு ஒரு நாய் கடி, வவ்வம் என்று ஒரு ஊரே வவ்வமாக தெரிய வேண்டி இருந்திருக்கும். நாய் குலைக்கிறதுக்கு அருமையான மருந்து இருக்கு என்னங்கம்மா, அதெல்லாம் செயற்கையில கண்டுபிடிச்சது தானே. அதான் வரதவி ஐயா அவர்கள் கேட்கிறார்கள், இவர் என்ன குளோனிங் பிறந்தாரா என்று. எத்தனை தம்பதிகள், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு செயற்கை கருத்தரித்தல் முறையில் இப்போது குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கற்பனையாக செய்து பார்த்திருப்பீர்களா? சும்மா கதை சொல்ல வேண்டியது. குந்தி தேவிக்கு சூரிய பகவான் வந்து குழந்தை கொடுத்தான் என்று. நடுவர் அவர்களே, இங்கு இயற்கை என்று எதுவுமே கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கும், ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, வீட்டிலேயே வச்சு இயற்கையில பிரசவம் பார்த்தாங்க. இயற்கை முறையில் பிரசவம் பார்த்து தாயும் குழந்தையும் இறந்து விட்டார்கள் என்று செய்தி டிவியில காமிக்கிறாங்க. அந்த வீட்டை பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி டைல்ஸா ஒட்டி வச்சிருக்காப்ல, நல்ல ஆத்தங்குடி டைல்ஸா போட்டு கண்ணாடியா இழைச்சி வச்சிருக்காரு. ஆனா மனைவி மட்டும் இயற்கையாக குழந்தை பெற வேண்டுமா? ஏன் போய் ஏதாவது ஒரு குகையில வாழலாமே? இவர்கள் இயற்கை என்று சொல்வதெல்லாம் பெண்களின் உயிரை பறிப்பதில் இருக்கிறது, பெண்களை அடுப்படியில் அடைப்பதில் இருக்கிறது. குழந்தை பெறுவதற்கு இயந்திரம் வந்துருச்சுமா, செயற்கையாக. நடுவர் அவர்களே, முன்னாடி எல்லாம் இருந்துட்டு பிரசவம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 10 பிரசவம் ஒரு கிராமத்துல நடக்குதுன்னா அதுல 8 பெண்கள் இறந்து விடுவார்கள். உடனே அந்த ஆண்களுக்கு மறுமணம் செய்து வைப்பார்கள். சித்தி கொடுமை. இப்ப எங்கேயாவது சித்தி கொடுமை என்ற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட முடியுமா? சித்தி கொடுமை செய்யல, அவளுடைய வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறா, அது கொடுமையா தெரியுது. அதற்கு காரணமான ஆண்களை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். சித்தி கொடுமைகள் இப்போ இருக்கா? இல்ல. ஏன்னா சித்தி கொடுமை இருக்கா? பதில் சொல்லணும். இருக்கா? அவர் சொல்றாரு சித்தியே இல்லைங்கிறார். சித்தியே இல்ல. ஏன் சித்தி இல்ல? ஏன்னா நடக்கிற பிரசவங்கள் எல்லாமே அந்த தாயையும் சேயையும் காப்பதில் முழு மூச்சுடன் இருக்கின்றன. அதற்கு செயற்கை துணை புரிகிறது, அறிவியல் துணை புரிகிறது. அறிவியல் இல்லாமல் இங்கு ஒரு பிரசவம் நடந்தா அந்த குழந்தை இறக்கும், இல்ல தாய் இறப்பாங்க. அந்த மாதிரி உயிர்களை காப்பாற்றுவதில் செயற்கை இப்போது நமக்கு உதவுகிறது. இப்போ ஒரு வாரமா நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க? மழை வரப்போகுது, கோவில்பட்டியில் அதி கனமழை வரும், கோவில்பட்டியில் அதி கனமழை வரும், மக்கள் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னாங்க. 2000 இப்ப இந்த சுனாமி வந்துச்சு 2004 சுனாமி வரும்போது சுனாமி எச்சரிக்கைக்கான கருவிகள் நம்மிடம் கிடையாது. சுனாமினா என்னன்னே நமக்கு தெரியாது. சுனாமிக்கு ஸ்பெல்லிங் தெரியாது ஃபர்ஸ்ட் யாருக்கும். TS போட்டு எழுதணும் சுனாமின்னு. அப்ப எப்படி எழுதுனாங்க? SU அப்படின்னு போட்டு எழுதுனாங்க. அப்படின்னா சுனாமினா என்னன்னே நமக்கு தெரியாது. வந்து கொத்து கொத்தா மனிதர்கள் இறந்தார்கள்.
இப்போ சுனாமி எச்சரிக்கைக்கு நமக்கு கருவிகள் இருக்கிறது. மழை வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது, 50 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது, எல்லா மக்களையும் காலி பண்ணி கொண்டு போய் ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றதுக்கு அறிவியல் துணை புரிகிறது. அறிவியலால் மனிதர்கள் வாழ்கிறார்கள், வீழவில்லை. கற்காலத்தில் தன்னுடைய நகங்களை வைத்து வேட்டையாடி உண்ணுவது மட்டும்தான் இயற்கை. நீங்க அனைவரும் உங்களுடைய நகங்களை வளர்த்து கொண்டு காட்டுக்கு செல்லுங்கள், குகைக்கு செல்லுங்கள். இயற்கை இயற்கை என்று உயிர்களை பழி வாங்காதீர்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு.